மீனத்திற்கு ஜென்மசனி எக்ஸசைஸ் தான், வயிறு தான், கழிவு பாதை தான், கால் பாதம் முட்டு, அந்த ஜாயின்ட் பெயின் இந்த ஜாயின்ட் பெயின்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் ஏற்றம், வசந்தம், ஆனந்தம், பேரானந்தம். யாருக்கு? மீனத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வயிறில் சிறு உபத்திரம் இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய சகவாசம், பிள்ளைகளுடைய நட்பு மற்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நிறைய நல்லது ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும். அப்போ தானே ஜென்மசனி வேலை செய்யும். உடற்பயிற்சி மறந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மகரம், கும்பம், மீனெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். துலா ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், மேஷ ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், தனுசு ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டே செல்வி சொல்லணும், பண்ணுங்கள், உங்களுக்கு தானே நல்லது. கோளர் பதிகத்தை சொன்னால் அந்த தடைகள் தவிடுபடி ஆக்கிடுமா. இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2 நாள் வேலை 4 நாள் இழுக்கும். கை கட்டினது வாய் கட்டாமல் ஓடிடும். புது பொறுப்பு, புது கௌரவம், புது அமைப்பு எல்லாமே கிடைக்குமா மீனத்துக்கு. ஏற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஜென்மசனியில் நல்லது நிறைய நடக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்க போகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய கூடா நட்பு, பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு தடை இல்லாமல் பார்த்துக்க. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா வழக்கு கேஸ் எல்லாம் வரும். உங்களையும் சேர்த்து கேஸில் இழுத்து விட்டுருவாங்க. ஒரே மன உளைச்சலாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணமாகி வீட்டில் இருந்தாலும் தனி கொடுத்தனம் வச்சுருக்கு. நீங்கள் ஜாலியாக இருக்கிற வழியை பாருங்கள். எல்லாத்தையும் கஷ்டத்தை சுமந்துக்காதீங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டீங்க, படிப்பை குத்துட்டீங்க, வேலை குத்துட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்கப்பான்னு சொல்லுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா, ஜென்மசனி இருக்குதுப்பா, அந்த செல்வி வேறு ஏதோ புலம்பிக்கினே இருக்காருப்பா, சரியில்லைப்பான்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக இருங்க. நான் வரேன், இல்லைன்னா நீங்கள் வாங்கன்னு அப்படி சொல்லிடுங்க. உறவுக்காரங்க விஷயத்தில் பஞ்சாயத்து போகாதீங்க. பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், உங்களுக்கு ஆகிடும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. யார்? மீன ராசி. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.